ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம் மக்களே! நான் உங்களை அன்புடன் பிரசன்ட் கன்டினியூயஸ் டென்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டே 2க்கு அன்புடன் வரவேற்கிறேன். சரியா? ஓகே. இன்னைக்கும் பிரசன்ட் கன்டினியூயஸ் டென்ஸ் தான் பார்க்க போறோம். ஓகே. ரொம்ப கலோக்கியலா இருக்கும். ஓகே. ரொம்ப ப்ரொஃபஷனலா இல்லாம, கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால உங்க கூடயே பக்கத்துல உட்காந்து சொல்லிக் குடுக்குற மாரி இருக்கும். சரியா? ஓகே. ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரி, ஸ்ட்ரைட்டா லெசன்க்குள்ள போவோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஓகே, இத பார்த்தோம். இருங்க. அ இந்த ஒரு டூல் எடுத்துக்கிறேன். இந்த ஒரு டூல் எடுத்துக்கிறேன். என்னென்ன பார்த்தோம்? ஐ பார்த்தோம். ஐன்னா நான். ஓகே. ஐய இலக்கணத்துல, ஆங்கில இலக்கணத்துல என்னன்னு சொல்லுவாங்க? ஐ, யூ அப்படிலாம் சொல்றோம்ல. அதாவது இந்த வார்த்தைய சொல்றீங்க இல்லையா? யூ. ஓகே. அப்புறம் அவன், அவள் அதுக்கெல்லாம் ஹீன்னு சொல்றோம், ஷீன்னு சொல்றோம். இதுக்கு இது அப்படின்னு சொல்றதுக்கு இட்டு, அதுங்கிறதுக்கு தட்டு. ஓகே. அதெல்லாம் என்னங்க? ஒரு சின்ன கேள்விய உங்களுடைய மனசுக்குள்ள புகுத்தியிருக்கேன். அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு இல்லையா? இந்த வார்த்தைகளுக்கெல்லாம், இந்த சொற்களுக்கெல்லாம். ஐனா என்ன? ஹி, ஷி. அத பார்க்கலாமா? ஸோ நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும். ஓகே. அதெல்லாம் என்ன? ஓகே. பார்த்தீங்கன்னா, ஐயே, ஹி, அவன், அப்புறம் ஷி, அவள். ஓகே. அதுக்கப்புறம் இட்டு, இது, தட்டு. ஓகே. அப்புறம் ஆ நாம், வி. ஓகே. அப்புறம் தே, அவர்கள். நீங்கள். ஓகே. ஆங்கிலத்துல நீன்னு சொல்றோம் இல்லையா நம்ம தமிழ்ல? நீ. நீ எப்ப வர்ற? நீக்கும் ஒரே வார்த்தை தான். நீங்கள் அப்படின்னு சொல்றதுக்கும் பன்மைக்கும் ஒரே வார்த்தை தான். நீங்கள் எல்லாம் நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்கப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஓகே. அதுக்கு எல்லாத்துக்குமே யூ நீட் டு யூஸ் யூ. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே இது எல்லாமே நவுனா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன்ஸ். ஐ, ஹி, ஷி, இட், வி, தே அண்ட் யூ எல்லாத்துக்குமே என்னன்னு சொல்றாங்க? ஓகே. ப்ரொனவுன்ஸ். ஓகே. ஸோ சும்மா வச்சுக்கோங்க. வேற ஏதாவது வார்த்தைய விட்டுட்டேன்னா, வேற ஏதாவது சொல்லை விட்டு விட்டாயா? யோசிக்கிறேன். ஓகே. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ப்ரொனவுன். ஓகே. சரி. அப்புறம் பிகாஸ் நான் உங்களுக்கு என்ன சொல்ல ட்ரை பண்றேன்னா, ஓகே. இந்த ஐ, ஹி, ஷி, இட், தே இது எல்லாமே யூ. ஓகே. இது எல்லாத்தையும் சொல்றது ப்ரொனவுன்ஸ்.
அந்த யூங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நெறைய பேர் வந்து ஆரம்ப கட்டத்தில இருக்கிற ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஆரம்ப கட்டத்தில இருக்கிறவங்க, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒய்-ஓ-யூ இந்த வார்த்தையில வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தை. 48 எடுத்துக்கிறேன். இந்த வார்த்தை. சாரி. யூ. ஓகே. ஆங்கிலத்தில வந்து யூன்னா நீ நெனச்சிட்டு இருப்போம். நம்ம தமிழ்ல வந்து நீ, நீங்கள் சொல்றோம் இல்லையா? ஓகே. நீங்கள் எல்லாம் இல்லப்பா நீங்க எல்லாம் பயங்கரமான ஆளுங்கப்பா அப்படின்னு சொல்றோம்ல. ஓகே. ஸோ ஒருமைக்கும் நீ அப்படிங்கிற ஒருமைக்கும் சரி, நீங்கள் அப்படின்னு சொல்ற பன்மைக்கும் ஆங்கிலத்தில ஒரே வார்த்தை தான். ஒய்-ஓ-யூ. சரியா? இத மட்டும் சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நான் அத எடுத்துடுறேன். ஸோ இப்ப நம்ம பார்த்திருக்கிறது ப்ரொனவுன் பார்த்திருக்கிறோம். ப்ரொனவுன். ஓகே. ஓகே. இது இப்போ நம்மளுடைய வந்து இத அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபைல், சேவ் அஸ், ஜேபிஇஜி பிக்சர் எங்க போய் சேவ் பண்றோம்? ஓகே. ஸ்போக்கன் இங்கிலீஷ். பார்த்துக்கோங்க ஒரு ஆர்கனைஸ்டா. ஓகே. பேசிக்ஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ஐ அம் டேக்கிங் டே 2. ஓகே. சரி. அப்புறம் ஓகே. இப்ப பாருங்க. ஓகே. ஸோ இப்போ ஐங்கிற வார்த்தை வந்து ஓகே ப்ரொனவுன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐங்கிற வார்த்தை திஸ் இஸ் கால்ட் ப்ரொனவுன். ஓகே. ஓகே. அப்போ ஆம் என்னப்பா? ஆம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்ஸிலரி வெர்ப். பாருங்க. ஆம் வந்து ஆக்ஸிலரி. ஆக்ஸிலரின்பாங்க சில பேரு. அப்புறம் ஆக்ஸிலரின்பாங்க. அத பத்தி கவலைப்பட வேண்டாம். அந்த உச்சரிப்ப பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் இங்க இந்த இடத்துல ஒரு சின்ன கதை சொல்லவா? அதாவது நம்முடைய தாய்மொழிக்கு மொழி நாக்க உள்ள மடக்கி சொல்லணும். தாய்மொழிக்கு பழக்கப்பட்ட நாக்கு சில ஆங்கில சொற்களை அதுக்கேத்த மாரி தான் உச்சரிக்கும். உதாரணத்துக்கு ஆங்கிலேயர்கள் நம்மை ஆட்சி செய்தபோது, சரியா? சென்னை மாகாணத்தில பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணி அப்படிங்கிற ஒரு இடத்துல, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்ல தான் வந்து நம்முடைய கவிஞர் ஓகே பாரதியை யானை வந்து ஓகே மிதிச்சதா கேள்விப்பட்டிருக்கேன். சரியா? சரி. இது கதைக்குள்ள ஒரு கதையா போகுது. ஓகே. அதாவது சென்னையில ஓகே மெட்ராஸ் மாகாணத்தில அந்த காலத்தில அந்த திருவல்லிக்கேணி அப்படிங்கிற வார்த்தையை ஆங்கிலேயர்கள் எப்படி உச்சரிச்சாங்க? பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேன். ஏன்னா, அந்த வார்த்தைய அவங்களால உச்சரிக்க முடியாது. திருவல்லிக்கேணிங்கிற வார்த்தைய அவங்களால ட்ரிப்ளிகேன் தான் சொல்ல முடியும். அதே மாரி தூத்துக்குடி அப்படிங்கிற வார்த்தைய ஆங்கிலேயர்கள் டுட்டிகோரேன். ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க ஆரம்ப கட்டத்தில இருக்கும்போது, ஓகே உங்களுடைய தமிழ் மொழிக்கு மொழிக்கு ஓகே
ஏத்த மாரி தான் நீங்க ஆங்கில சொல்லை உங்களால உச்சரிக்க முடியும். தப்பு கிடையாது, தவறு கிடையாது. சரியா? ஸோ, இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓகே. இந்த ஆம்ங்கிறது ஒரு ஆக்ஸிலரி வெர்பு. ஓகே. சரியா? சரி. இப்ப திருப்பியும் அங்கே போயிருவோம். அதுக்கப்புறம், ஸோ இது ப்ரோனவுனு, ஆம்ங்கிறது ஆக்ஸிலரி வெர்ப். பாருங்க, அதுவும் ஒரு வெர்பு தான். ஆனா எக்ஸாக்ட் வெர்ப் கிடையாது. ஓகே. துணை வினைச்சொற்கள் வேணா சொல்லலாம். ஓகே. மெயினான வினைச்சொல்கள், ஓகே, மெயினான வெர்ப்ஸ்லாம் இந்த பாடி ஆக்ஷன் சம்பந்தமா அங்கே இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, என்னென்ன வெர்புலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன வெர்புலாம் இருக்கு? ஓகே, ஸ்லீப் இருக்கு. சாரி, மன்னிக்கணும். ஸ்லீப் இருக்கு. அதுக்கப்புறம் வாக் இருக்கு. இது எல்லாமே வேர்பு. நீங்க என்ன பண்ணணும்னா, சின்ன ஒரு நோட்டு போட்டுக்கிட்டு, ஓகேவா? நான் சொல்ற கிளாஸ அப்படியே வந்து நோட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா போதும். இன்னைக்கு நம்ம பாருங்க புதுசா பார்த்துருக்கோம். ப்ரோனவுன் பார்த்துருக்கிறோம். ஆக்ஸிலரி வெர்ப் பார்த்துருக்கிறோம். ஓகே. அதுக்கப்புறம் யான். நீங்க வந்து வெர்ப்லாம் உங்களுடைய உடலிலிருந்து நீங்க செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கான இணையான ஆங்கில சொற்களை நோட் பண்ணிக்கணும். சரியா? யான்னா கொட்டாவி, பேர்ப்னா ஏப்பம். என்ன சார் நல்ல சொற்கள்ன்றீங்க, அதுக்கப்புறம் மற்ற ஆக்ஷன்ஸ்க்குலாம் நான் யூரின் பாஸ் பண்றதுக்கு, மலம் கழிக்கிறதுக்கு அதெல்லாம் சர்ச் பண்ணி பாருங்க. கூகுள்ல வந்து எல்லாமே வந்துரும். ஏன்னா இது ஒரு என்ன சொல்றது? இது வந்து கல்கற்பி அப்படிங்கிற இடம் வந்து நல்ல விஷயங்கள பேசுறதுக்கான ஒரு இடம். ஓகே. உங்களுக்கு உங்களுக்கு கியூரியாசிட்டி இருந்தது, ஆர்வம் இருந்ததுன்னா தெரிஞ்சுக்கோங்க. தவறு கிடையாது. என்ன இந்த பாடங்கள வந்து சின்ன குழந்தைகளும் கவனிப்பாங்க இல்லையா? ஓகே. அதாவது மோஷன் போறதுக்கு, யூரின் பாஸ் பண்றதுக்கு, அதற்கு அதுவும் ஒரு வெர்ப் தான். ஓகே. அதெல்லாம் வந்து நான் வந்து என்ன சொல்றது? கெட்ட செயல்கள்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற கெட்ட செயல்ங்கிறது வேற. தட் இஸ் டோட்டலி டிஃபரண்ட். ஓகே. ஸோ குழந்தைகளுக்கான நல்ல செயல்கள், நல்ல சொற்கள். அதற்கு இணையான ஆங்கில ஆ ஆங்கில வினைச்சொற்கள், வெர்ப்ஸ் நீங்க தேடி பார்க்கணும். அத நம்ம தேடி பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா, ஓகே. வேற ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க. பாடி, ஆக்ஷன், வெர்ப்ஸ். அவனே கொண்டு வந்து நிறுத்துறான் பாருங்க. ஓகே. சிட்டு, டான்ஸு, ரீடுன்னு இருக்கு. பாருங்க ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் பண்றேன். ஓகே. எனக்கும் நெறைய தெரியாது. ஓகே. ஐ வில் அக்செப்ட். இங்க லோட் ஆகுது. 68 வார்த்தைகள் ஏதோ. ஓகே. ஸோ நீங்க நீங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க வந்து என்ன சொல்றது? இந்த காமனான வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கோங்க. யான், பர்ப், ஹியர், டாக், ரன், ஜம்ப், ஸ்பீக், see, டீச், ரைட், லேர்ன். ஓகே. அது கூட எல்லாத்துலயும் கடைசில ஐஎன்ஜி சேர்த்து சொல்லிக்கோங்க. I am sleeping, I am walking, I am yawning, I am burping, I am hearing, I am talking, I am running, I am jumping, I am speaking, I am seeing, I am teaching, I am writing, I am learning. நம்ம இப்போ என்னன்னா வேற வேர்புலாம் என்ன இருக்கு? இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான். வந்துட்டான்.
அப்பா! ஓகே. இதுல உங்களுக்கு பெண்டு. ஐ அம் பெண்டிங். பெண்டுன்னா வளைக்கிறது. பைட்டு கடிக்கிறது. ஐ அம் பைட்டிங். ஐ அம் பிளிங்கிங் இமைக்கிறது. ஐ அம் ப்ளோயிங். இதுக்கான வார்த்தைகள்லாம் நீங்கள் ஓகே. வேர்புக்குன்னே தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. 2 விஷயங்க. வேர்புக்கு ஒரு குட்டி நோட்டு, நவுனுக்கு ஒரு குட்டி நோட்டு. அதுக்கப்புறம் நான் சொல்ற அந்த வொக்காபுலரிக்கு ஒரு குட்டி நோட்டு. அப்புறம் இலக்கணத்துக்கு ஒரு குட்டி நோட்டு. தனித்தனியா போட்டுக்கோங்க மக்களே. அப்பதான் உங்களுக்கு ஆங்கிலம் பழக்கமாகும். அப்புறம் பேசணும். நீங்க என்ன கத்துக்கிட்டீங்களோ, ஓகே. அதுக்கப்புறம் வந்து அத கண்ணாடிக்கு முன்னாடி நின்னு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு இப்ப நீங்க இந்த வார்த்தைகள்லாம் பார்க்குறீங்க. இது கூட எல்லாத்துக்குமே கடைசில ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. பரவால்ல. ஓகே. நான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஒரு விஷயத்த நான் என்னுடைய மத்த வீடியோக்களையும் சொல்லியிருப்பேன். நீங்க ஏரியல் வியூல இருந்து, பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து தான் கவனிச்சா தான், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள இறங்குங்க. ஓகே. இப்ப நம்ம ஏரியல் வியூல பார்த்துட்டு இருக்கிறோம். போன கிளாஸ் வந்து ஏரியல் வியூ. இப்ப இந்த கிளாஸ்ல கொஞ்சம் உள்ள இறங்குறோம். ஐன்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கிறோம். ஐ, ஹி, ஷீட், ஷி, இட்டு, தட்டு, தே அது எல்லாமே ப்ரொனவுன்ஸ். அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய வார்த்தை ஆம். ஆம்ங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப். உச்சரிப்பு தப்பா இருந்தா பரவாயில்ல. ஆக்சிலரின்பாங்க, சில பேர் ஆக்சிலரின்பாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் 3வது பாடி ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ நான் ஆங்கிலத்தை எப்படி எடுத்துட்டு போறேன்னு பாருங்க. ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆங்கிலத்தையே ஆரம்பிக்கிறேன். நீங்க தான் சொல்லணும். ஸோ இந்த 3 வார்த்தைகள் முதல் வார்த்தை ஐ, 2வது வார்த்தை ஆம், ஓகே. 3வது வார்த்தை வேர்ப். உங்களுடைய உடலிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள். பாடி ஆக்ஷன்ஸ், பாடி ஆக்ஷன் வேர்ப்ஸ். பாத்தீங்கன்னா இவ்வளவு வார்த்தைகள். இதுக்கான ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தம். என்னடா அது? கார்ட்வீல். வாட் இஸ் திஸ் கார்ட்வீல்? பாப்போமா? ஓகே. கார்ட்வீல். verb meaning in Tamil கரணம் அடிப்பது. ஓகே. பார்த்துக்கோங்க. இது மாதிரி வந்து தேடி தேடி நீங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அந்த நவுனுக்கும் சரி குட்டிக்கரணம் குழந்தைங்க அடிக்கும் இல்லையா? ஓகே. அந்த வார்த்தைகள். ஓகே. இது எல்லாத்துக்கும் நீங்க அர்த்தங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க கடைசியில் ஐஎன்ஜி போட்டுட்டு சொல்லுங்க. ஐ எம் பெண்டிங், ஐ எம் காட் வீலிங். ஓகே. இது வந்து இங்க பாருங்க. இப்போ நான் பாருங்க ஒரு சின்ன அந்த வார்த்தை எனக்கு புதுசா இருக்கு இல்லையா? ஐ எம் காட் வீலிங். இருக்கு. காட் வீலிங் மீனிங். ஓகே. நீங்கள் குட்டிக்கரணம், நான் குட்டிக்கரணம் அடித்துக் கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான். ஐ எம் காட் வீலிங். இது மாதிரி கடைசியில் ஐஎன்ஜி சேர்த்துக்கோங்க. ஐ எம் கிராலிங். கிரால்னா ஊர்ந்து போறது, தவழ்ந்து போறது. ஐ எம் கேட்சிங். ஐ எம் கிளாப்பிங், கை தட்டுறது. ஐ எம் க்ரௌச்சிங், க்ரௌச். ஸோ நான் இப்போ உங்களுக்கு அந்த தேடல் இருக்கணும். ஓகே. அந்த தேடல் எப்போ வரும்? தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ், அறிவு தாகம்.
ஓகே, புரிஞ்சுதுங்களா? அது இருந்தா ஓகே, ஆட்டோமேட்டிக்கா நீங்களாவே ஓகே, இந்தந்த வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா மக்களே? கிரை நம்மளுக்கு தெரியும். க்ரௌச்னா என்னப்பா? டான்ஸ் நமக்கு தெரியும். டைவ் தெரியும். டிராக் அது இங்க பார்க்குற வார்த்தைகளுக்கு, சொற்களுக்கு என்ன அர்த்தம் வெர்புல, ஆங்கிலத்துல அப்படிங்கிறது, தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்த உங்ககிட்ட தேடல் இருந்தா தான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. ஓகே. புரியுதுங்களா? ஓகே. இது எல்லாத்துக்கும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. நீல்னா முட்டி போடுறது. லாஃப்னா நமக்கு தெரியும். ஸோ நீங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே ஓகே, நீங்க கடைசியில ஐஎன்ஜி சேர்த்துக்கலாம். ஐ அம் ஸ்ட்ரோக்கிங். இங்க பாருங்க. ஐ அம் வேவிங். ஐ அம் விசிலிங். ஆக்சுவலா அதாவது இதெல்லாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு தமிழ்ல வந்து அதுக்கு என்ன அர்த்தங்கிறதும் தெரியும். விசில் அடிக்கிறான் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம சொல்றோம். விசிலுக்கு இணையான தமிழ் சொல் வந்து என்னங்கிறது வந்து பார்த்தா எனக்கே வந்து அதுக்கு பார்ப்போமா? விசில் தான் பேரு. இங்க பாருங்க, ஊதல், ஸ்டீல் கை. சரியா? ஓகே. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகே, நான் இங்க அப்புறம் இன்னொரு விஷயம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நான் பாடி ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்ட்டு நீங்க படிக்கும்போது இவ்வளவு வார்த்தைகள் வந்து நிக்குது. இங்க பார்த்தீங்கன்னா விங்க் யுவர் ஐஸ். ஐ அம் விங்கிங், அவ்வளவுதான். ஓகே, ஒரு ஆக்ஷன் இருந்ததுன்னா அது வேர்ப். தமிழ்ல வந்து வினைச்சொல்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, கிளாஸ்பிங். ஐ அம் புல்லிங், இழுக்கிறது. ஐ அம் சேசிங். சேஸ் பண்ணிட்டு போற போலீஸ் வந்து திருடனை சேஸ் பண்ணிட்டு போறாங்க. ஐ அம் டேப்பிங். ஐ அம் ஷேக்கிங். ஓகே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்களுக்கு தேர்ஸ்ட் ஆஃப் நாலேஜ் இருந்ததுன்னா அந்த தேடல் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓகே நீங்களாவே அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ முதல்ல வந்து வேர்புக்கு ஒரு நோட்டு போட்டுட்டு அதுக்கான தமிழ் அர்த்தங்கள், தமிழ் சொற்கள் நீங்க போட்டுட்டே வாங்க. இந்த இலக்கணத்தோட இங்கிலீஷ் பேசுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்துட்டே போவேன். சரியா? ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதாவது உங்களுக்குன்னே ஓகே ஒரு நவுன் பேங்க் இருக்கணும். பேங்க், வங்கி, நவுன் பேங்க். அப்புறம் வேர்பு பேங்க், வேர்பு வங்கி. வங்கின்னு நான் சொல்றது வந்து ஒரு நோட் புக்கு, சின்ன நோட் புக் போட்டு வச்சுக்கோ. ஓகே, அப்புறம் மூணாவது ஒகாபுலரி. நான் வந்து இந்த கிளாஸ்ல இன்னைக்கு எடுப்பேன். ஓகே, ஒகாபுலரி. ஓகே, அது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. சரியா மக்களே? ஓகே, ஸோ இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல என்ன சொல்லணும்னா, ஓகே சத்தம் போட்டு சொல்லணும். ஓகே, இந்த வார்த்தைகள் நீங்க தெரிஞ்சது வந்து ஓகே நீங்க அவ்வளவுதான். நீங்க வேர்புக்கு ஒரு பேங்க் போட்டு கலெக்ட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னா கடைசி ஐஎன்ஜி போட்டு சேர்த்துட்டே போங்க. ஆனா அதுக்கான அர்த்தத்தை தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கூகுள் சர்ச் பண்ணி அதிலே போட்டுக்கோங்க. நீங்க என்ன புது வார்த்தைகள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்றத ஓகே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மற்றவங்களும் ஓகே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? ஓகே, ஸோ ரொம்ப பேசுறது ஈஸி. ஓகே, ஐ எம் ஸ்லீப்பிங், ஐ எம் பர்பிங், ஐ எம் ஹியரிங், ஐ எம் ஜம்பிங். இப்போ நம்ம புது வார்த்தைகள் கார்ட் வீல்னு பார்த்தோம். ஓகே, அது ஐ எம் கார்ட் வீலிங் முடிஞ்சது.
ஸோ நீங்கள் வந்து இதைத்தான் பண்ணணும். ஐ am கார் வீலிங். சரியா? ஓகே, எளிமையாக இருக்கா? சரி, இப்போ ஓகே, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையை பாருங்க. ஓகே, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ப்ரொனவுன்ஸில் வந்து ஐ, ஹி, ஷி, இட்டு, தட்டு, தே எல்லாமே வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம இன்னொரு ப்ரொனவுன் யூஸ் பண்ண போகிறோம். ஐக்கும் ஐ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஓகே, நிகழ்காலத்தில் சொல்கிறதுக்கு நிகழ்காலத்தில் சொல்வதற்கு நீங்கள் ஆம் தான் பயன்படுத்தி ஆகணும். ஓகேவா? இதே நீங்கள் வந்து ஹி ஆம், ஷி ஆம் சொல்லக்கூடாது. ஆம் வந்து ஐக்கு மட்டும்தான். ஐ ஆம். ஓகே, சரி. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, அடுத்தது சூப்பர் ஜம்ப் அடிச்சுட்டு நீங்கள் ஸ்பீடாக போவீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐயை எடுத்துடுறேன் மக்களே. எடுத்துட்டேன். ஓகே, இந்த ஆமையும் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் இன்னொரு ப்ரோனவுன் யூஸ் பண்ண போகிறேன். என்ன ப்ரோனவுன்? கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். மெதுவாக தான் எடுத்துகிட்டு போகிறேன். இது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பெரிய வேலை. ஹீ போட்டேன், அவ்வளோதான். அதை எடுத்துட்டேன். ஓகே, ஐக்கு ஆம் யூஸ் பண்ணோமா? ஓகே, ஹீ, ஷி, இட்டு, தட்டு. ஓகே, இதெல்லாம் வந்தால் என்ன, இன்னொரு ஆக்சிலரி வேர்பு யூஸ் பண்ணணும். அது என்னங்கிறத பார்த்துருவோமா? அவ்வளோதான். அவ்வளோதான் மக்களே, வேறு ஒன்றுமே இல்லை. He is sleeping. He is burping. He is hearing. He is jumping. முடிஞ்சது. I am தூக்கிட்டு he is போட்டுட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, கட் பண்ணிக்கிறேன். ஓகே, என்னென்ன எக்ஸாக்டாக அதே வேணுமா இங்கே? ஓகே, எக்ஸாக்டாக அதே வேணும். திருப்பி கட் பண்ணிக்கிறேன். ஓகே, கட் பண்ணிக்கிட்டு கொண்டு வரேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்குறோம், ஆக்சிலரி வேர்ப் பார்த்துருக்குறோம். பாருங்கள், எது எதெல்லாம் ஆக்சிலரி வேர்பில் வருது, எது எதெல்லாம் ப்ரொனவுனில் வருது, முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து நான் இங்கே காப்பி பண்ணது. ஓகே, என்ன வார்த்தைகள், ஸ்லீப்பிங், பர்பிங், ஹியரிங். அப்பா, he is sleeping. ஓகே, he is அதானே, he மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஓகே, he is. ஓகே, என்ன வார்த்தை போட்டோம்? ஓகே, ஓகே, he is burping. அப்புறம் he is hearing. நல்ல கவனிங்க, ஒரு வாக்கியத்தோட முதல் எழுத்து வந்து நான் கேபிட்டலில் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? he is hearing.
சரியா? ஓகே. ஸ்லீப்பிங், பர்ப்பிங், ஹியரிங். ஸ்லீப்பிங், பர்ப்பிங், ஹியரிங். அப்புறம் ஜம்பிங். அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஹீ இஸ் போட்டுக்கோங்க. சரி, ஓகே. ஹீ இஸ் பர்ப்பிங். அதுக்கப்புறம் ஹீ இஸ் ஹியரிங். ரொம்ப எளிமை, அவ்வளோதான். ஹீ இஸ் ஹியரிங். அடுத்தது ஹீ இஸ் டாக்கிங். ஓகே. ஹீ இஸ் ரன்னிங். இன்னும் எந்த வார்த்தை எழுதல. ஹீ இஸ் ஜம்பிங். ஓகே. அப்புறம் எல்லாத்துக்கும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து பொதுவான வார்த்தைகள். நம்ம இங்க பார்த்த வார்த்தைகள் எல்லாமே வந்து ஓகே. இங்க நம்ம பார்க்குற வார்த்தைகள் எல்லாத்துக்குமே இதுவும் முக்கியம். இதெல்லாம் எப்படி சொல்லுவீங்க? ஹி இஸ் போரிங். ஹி இஸ் ஸ்வாலோயிங். ஸ்வாலோனா முழுங்குறது. ஹி இஸ் ஹி இஸ் ஸ்ட்ரெச்சிங். அதாவது நீச்சி நீச்சி. ஸ்ட்ரெச்சுன்னா உடம்ப வளைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஹி இஸ் ஸ்ட்ரெச்சிங். ஹி இஸ் ஸ்ட்ரோக். ஹி இஸ் ஸ்ட்ரோக்கிங். ஸோ அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே. இது எல்லாத்துக்குமே இப்போ பாருங்க, முன்னாடி நம்ம வந்து ஐ ஆம் போட்டு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ ஐ ஆம் தூக்கிட்டு இப்போ அந்த இடத்துல எல்லாம் ஹி இஸ் போட்டுக்கணும். ஐ யூஸ் பண்ணீங்கன்னா அது ஆம்க்கு மட்டும். ஐ ஆம். ஓகே. பிரசன்ட் டென்ஸ்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐ ஆம் யூஸ் பண்றீங்க. அதே பிரசன்ட் டென்ஸ்லயும் அதே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லயும் ஹி இஸ் யூஸ் பண்றீங்க அவனுக்கு. இதுவே அவள் வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே. அவள் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஷீ போட்டுக்கோங்க. ஓகே. ரொம்ப பெருசா இருக்கு. ஷீ இருக்கு. தூக்கி மேலே நகர்த்திட்டு ஷீ. ஓகே. அடுத்தது இந்த இடத்துல யூ கேன் ஆட் ஷீ. ஓகே. இன்னும் வேணும்னா சொல்லப்போனா நீங்க இந்த இடத்துல ஈவன் யூ கேன் ஆட் இட்டு, தட்டு. இட் இஸ் ஸ்லீப்பிங். தட் இஸ் ஸ்லீப்பிங். ஷீ இஸ் ஸ்லீப்பிங். ஷீ இஸ் டாக்கிங். ரொம்ப எடுத்துட்டு போறனோ அப்படிங்கிற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள எட்டி பார்க்குது. பரவாயில்ல. இது எல்லாமே இஸ் கூட சம்பந்தப்பட்டது. இது எல்லா இந்த ஹீ, ஷீ, இட்டு, தட்டு இது எல்லாமே நம்ம ப்ரொனவுன்ஸ்ன்னு சொல்றோம். ஆம், இஸ் இது எல்லாத்தையுமே நம்ம ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே. இந்த மூணாவதா இருக்கிற இந்த பாடி ஆக்ஷன் வேர்புங்கிறது வேர்பு தான். புரிஞ்சுங்களா? ஏன்னா பாடி ஆக்ஷன்ஸ்ங்கிறது ஒரு ஆக்ஷனோட சம்பந்தப்பட்டது, ஒரு செயலோட சம்பந்தப்பட்டது. சரியா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். நவுனுக்கு ஒரு தனியா நோட்டு போட்டுக்கோங்க. வேர்புக்கு தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. அப்புறம் என்னுடைய வொக்காபுலரிக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. சரியா மக்களே? ஓகே. பண்ணிடுவீங்களா? அப்புறம் புது புது வேர்பு என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத கூகுள் சர்ச் பண்ணி தனியா அதுக்கு நோட் போட்டுக்கோங்க. என்னென்ன புது வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிச்சீங்க, அதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதும் கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சரியா? நான் இப்ப இதை எடுக்கிறது வந்து ஆரம்ப கட்ட ஆங்கிலத்தில் பேசணும்
அப்படி நினைக்கிறவங்களுக்கான பாடங்கள். சரியா? அவங்களுக்கு மெதுவா தான் எடுத்துட்டு போக முடியும். அப்பதான் அவங்களுக்கு புரியும். ஒரே நாள்ல எல்லாத்தையும் டம்ப் பண்ண முடியாது. சரியா? இல்ல ஒரே நாள்ல அவங்க மனசுக்குள்ள, அவங்க மூளைக்குள்ள எல்லாத்தையும் பூத்த முடியாது. நீங்க நீங்க இப்போ பாருங்க, இது ஒரு சென்டென்ஸ் இப்போ. இப்ப ஹி இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறது அது ஒரு வாக்கியம். ஹி இஸ் பர்பிங். அவன் ஏப்பம் விட்டு கொண்டிருக்கிறான். அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஹி இஸ் ஹியரிங். அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஹி இஸ் டாக்கிங். ரொம்ப ஈஸி. ஓகே. வேர்ப் எல்லாம் தனியா கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. பண்றீங்களா? நீங்க நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. தனியா அதுக்குன்னு குட்டி ஒரு நோட்டு. ஆரம்ப கட்டத்துல 60 பக்கம் நோட்டு இருந்தா போதும். 3 நோட்டு. ஆக்சுவலா 4 நோட்டு வாங்கணும். இது இலக்கணம் கத்துக்கிறதுக்குன்னு 1. சரியா? அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் ஒரு ஒரு வார்த்தை. ஓகேவா? அந்த வார்த்தை என்னன்னா, இன்னைக்கு நம்ம வந்து வொக்காபுலரி வேர்ட் பார்க்குறோம். ஓகே. முக்கியமா இந்த இடத்துல எப்பவுமே. ஓகே. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஓகே. ஆங்கில வார்த்தைகள்லாம் எல்லா வார்த்தைகளும் கிடையாது. ஓகே. வேணும்னா பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா ஒரு 40% வார்த்தைகள். சரியா? ஓகே. பார்த்தீங்கன்னா 3 மொழிகள்ல இருந்து உருவாச்சு. என்னென்ன அந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நேத்து எழுதிட்டு இருந்தேன். அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஓகே. திருப்பி சொல்லிடுறேன். ஓகே. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் equal to Greek root words. ஓகே. ரூட்னா வேர். ஓகே. கிரேக்க மொழியிலிருந்து சில வேர் வார்த்தைகள், அதாவது மரத்தோட வேர்னு சொல்றோம் இல்லையா, செடியோட வேர். ஓகே. ஸோ கிரீக்ல இருந்து சில வார்த்தைகள் ஆங்கிலத்துக்கு போகுது. அங்கிருந்து சில வார்த்தைகள் உருவாகுது ஆங்கிலத்துல. சரியா? அதுக்கப்புறம் ஓகே. கிரீக், அதாவது கிரேக்கத்திலிருந்து சில வார்த்தைகள், சில சொற்கள் ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்துல ஒரு புது வார்த்தை உருவாகுது. அதே மாதிரி ஓகே, லத்தீன் மொழியிலிருந்து சில வார்த்தைகள் ஓகே ஆங்கிலத்துக்கு போய் ஓகே அங்கிருந்து லாட்டின் ரூட் வேர்ட்ஸ் ஆங்கிலத்துக்கு போய் அங்கிருந்து சில வார்த்தைகள் ஆங்கிலத்திலிருந்து உருவாகுது. ஓகேவா? அடுத்தது பிரெஞ்சு. பிரெஞ்சு ரூட் வேர்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இனிமேல இருந்து ஓகே டெய்லியும் ஓகே 1 or 2 வேர்ட்ஸ் வந்து ஓகே வேர் வார்த்தைகள். இப்போ கிரீக் டூ, அதாவது ஓகே கிரேக்க வேர் வார்த்தைகள்ல ஒன்னுல 2 தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே அந்த 2 வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை உருவாகுது. ஸோ அந்த வேர் வார்த்தைகள் ஆங்கிலத்துல எங்கெங்கெல்லாம் வருதோ ஓகே அது எல்லாமே ஓகே உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் கரெக்டான மீனிங் தெரியாட்டியும் நீங்க வந்து கிட்ட போயிருவீங்க. இப்ப பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்க, எளிமையா புரியும். ஓகே இந்த வார்த்தைகளை. ஓ ஓகே. இப்ப பாருங்க, உங்களாலேயே இப்போ வந்து எளிமையா கண்டுபிடிக்க முடியும். ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு வார்த்தை ஓகேவா, பெய்டோ. ஓகே. நான் என்ன பண்றேன்னா ஓகே பாருங்க, ஓகே பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஓகே. பீடியாட்ரிஷியன்ற ஒரு வார்த்தை. ஓகே.
ஏன்னா பீடியாட்ரிஷியன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது இப்போ. ஓகே, பீடியாட்ரிஷியன்னா என்னப்பா அப்படின்னா தெரியாது. ஓகே, நான் அதுக்கான அது ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகே, இனிமேல் வந்து ஆங்கில வார்த்தைகள் உங்களுக்கு அர்த்தம் தெரியாத ஆங்கில வார்த்தைகள் நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இது மாரி வேறு வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். டெய்லி ஒவ்வொரு வார்த்தை கவனிச்சீங்கனாலே போதும். ஆங்கிலத்தில பிரமாதமா பேசிறலாம். ஓகே. இங்க பாருங்க பேய்ஸ். ஓகே. மீன்ஸ் ஓகே சைல்ட் இன் கிரீக். ஓகேவா? ஓகே. ஓகே. அயாட்ரோஸ். ஓகே. இப்போ ஸோ நான் இப்ப சொல்லி தர்றத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னன்னா பெய்டோ. ஓகே. பெய்டோன்னா ஓகே குழந்தைகள்னு அர்த்தம். ஓகே. பெய்டோ ன்னா குழந்தைகள்னு அர்த்தம். கிரேக்கத்துல கிரீக்ல பெய்டோன்னா குழந்தைகள். ஓகே. பாருங்க சில பேர் என்ன சார் நீங்க வந்து பெய்ஸ்ன்றீங்க, அங்க வந்து நீங்க பெய்டோன்னு டைப் பண்றீங்க. இது வந்து ஒவ்வொருத்தங்க கிரேக்க மொழியில ஒவ்வொரு மாதிரி உச்சரிக்கிறாங்க. ஓகே. பெய்டோ இன் கிரீக். நான் கேள்விப்பட்டது பெய்டோ. அவ்வளோதான். இங்கேயும் வந்துருச்சா பெய்டோ. நமக்கு அது முக்கியம் இல்லை. ஓகே. ஸோ பெய்டோன்னா பெய்டோ ஓகே பெய்ஸு நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா பெய்டோ பெய்ஸு எல்லாமே வந்து குழந்தையே கிரேக்கத்தில் கிரீக்கில் பெய்டோன்னு அர்த்தம் என்னென்ன பெய்டோங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்ன கிரீக்குன்னு அர்த்தம். சரியா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. என்ன ஆகுதுன்னா இந்த பெய்டோ அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் அயாட்ரியான் இருக்கு. ஓகே. அயாட்ரியான்னா ஓகே ஹீலிங்னு அர்த்தம், அதாவது குணப்படுத்துறது. பெய்டோன்னா சைல்டு. சரியா? அயாட்ரியானா ஹீலிங். ஓகே. அப்புறம் ஷன்னு முடியுது இல்ல கடைசியில் பீடியாட்ரிஷியன். ஓகே. பீடியாட்ரிஷியன் நம்மளுக்கு வந்து ஓகே. இதை வந்து நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஓகே ஒரு துறையில சிறந்தவருக்கு ஷன் அப்படின்பாங்க பீடியாட்ரிஷியன். ஓகே. பீடியாட்ரிஷியன். ஸோ இந்த இது வந்து ஓகே. ஸோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பெய்டோவும் சரி இது இந்த ஓகே இந்த ஷன்னை கூட விடுங்க. ஓகே. இப்போதைக்கு இது வேண்டாம். ஓகே. இந்த பெய்டோ அயாட்ரியா. அயாட்ரியாக்கு என்ன அர்த்தம்? ஓகே. இந்த அயாட்ரியாக்கு என்ன அர்த்தம்னா ஹீலிங், அதாவது குணப்படுத்துறது. ஓகே. இந்த வார்த்தைகள் ஓகே எங்கே போகுதுன்னா ஆங்கிலத்துக்கு போய் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உருவாகுது. அது என்ன வார்த்தை மக்களே? அதுதான் பீடியாட்ரிஷியன். கொஞ்சம் இது மெதுவாகவே எடுக்கிறேன். ஓகே. சரி. என்ன இந்த ஒரு வார்த்தையை கவனிச்சிட்டிங்கன்னா தான் இது எவ்வளோ மணி நேரம் இந்த வீடியோ போகுதுன்னு தெரில. ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து எல்லாம் டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் 20 நிமிஷத்தில் முடியணும். இது ஒரு வேளை 1/2 மணி நேரம் எடுக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளும் ஸோ பாருங்க பீடியா. பீடியாங்கிற வார்த்தை நான் எழுதும்போது அந்த வார்த்தை பெய்டோலேருந்து உருவாச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. பீடியாட்ரிஷியன். இதை வேணா இப்படி எழுதலாமா வேற இதில்? ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக வந்து
பீடியாட்ரிஷியன். இது வந்து ஒரு அப்பா பாருங்க, இந்த பிஏஇடி இங்க பாக்குறது வந்து பெய்டோல இருந்து உருவாகிருக்கு மக்களே. புரியுதா? தெளிவா அவ்வளவுதான் வருமா? ஆமா. ஓகே. இந்த ஐஆட்ரியால இருந்து ஐஏடிஆர்ஐ, இந்த கடைசியில் ஷன் சிஐஏஎன், அதை விட்டுருங்க இப்போதைக்கு. அது வந்து ஒரு துறையில ஓகே, அதாவது சிறந்தவர்கள், அதாவது மியூசிஷியன், அதாவது இசையில் சிறந்தவர். ஏஆர் ரகுமான், இளையராஜா இஸ் அ மியூசிஷியன். ஷன்னு அது அதை வந்து முடிகிற இடத்துலலாம் வந்து வந்து அந்த துறையில சிறந்தவர், அவ்வளவுதான். ஓகே, பாருங்க எவ்வளவு ஈஸி பாருங்க. சோ அப்ப பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? குழந்தைகள் வந்து நோய்வாய்ப்பட்டால் அவங்களுக்கு ஹீலிங் பண்றவங்க, குணப்படுத்துறவங்க யாரு? குழந்தைகள் நல மருத்துவர். சோ குழந்தைகள் நல மருத்துவரைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆங்கிலத்துல? பீடியாட்ரிஷியன் சொல்றோம். முடிஞ்சதா? இது வொக்காபுலரி வேர்ட்ஸ். தனியா ஒரு நோட்டு போட்டுக்கோங்க, அழகா எடுத்து தரேன். சோ என்ன இதுல வந்து முக்கியம்னா, இந்த பெய்டோ, இந்த பிஏஇடி எங்கெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்குதோ அதெல்லாம் ரிலேட்டட் டு குழந்தைகள் சம்பந்தமானது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஐஆட்ரி ஆரம்பிக்கிற ஐஆட்ரியா, பீடியாட்ரியா, ஐஆட்ரியா அப்படின்ட்டு வர்ற இடம் எல்லாம் வந்து மெடிக்கல் ஹீலிங், குணப்படுத்துறது, மருத்துவத்துறையில் குணப்படுத்தும் சம்பந்தமான அப்படிங்கிற வார்த்தைகளுக்கான அர்த்தங்களாக இருக்கலாம். நல்ல கவனிங்க, ஓரளவுக்கு யூகிக்க முடியும். சரியா? சோ நான் வேற விதமா எடுத்துட்டு போறேன். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ ஆரம்ப கட்டத்திலிருந்தே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா, உங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை எப்படி உருவாச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு எடுத்துட்டு போறேன். புரியுதா? விடாம ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, வேணும்னா டெய்லி ஒவ்வொரு கிளாஸ் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதுதான் நல்லா வந்து போட்டு நீங்க காதுல போட்டுட்டு நீங்க கேட்டீங்கனாலே போதும். வேணும்னா அதாவது அழகா படிக்கணும் ஸ்போக்கன் இங்கிலீஷ அப்படிங்கிறவங்க வந்து ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. மொத்தம் 4 நோட்டு போட்டுக்கோங்க. ஒன்று வேர்புக்கு, இன்னொன்று நவுனுக்கு, ஓகே, இன்னொன்று ஆங்கில இலக்கணத்துக்கு, இன்னொன்று ஒகாபுலரிக்கு. இப்போ நான் எடுத்துருக்கிறது ஒகாபுலரி. ஓகே, இந்த பீடியாட்ரிஷியன் அப்படிங்கிறது வந்து நவுனு. ஓகே, இட்ஸ் அ நவுன், பெயர் சொல். இது வந்து ஒரு நவுன். சரியா? நல்ல தயவுசெய்து நல்லா படிக்க மக்களே. ஆங்கிலம் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, நிறைய பேர் எடுப்பாங்க என்ன மாதிரி. ஆனால் மெதுவாக, ஓகே, உங்களுக்கு அழகாக ஆங்கிலமே தெரியாதவங்களுக்கு, ஓகே, நான் இதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் எல்லாத்தையும் ஆரம்பத்திலிருந்து அழகா நான் கொண்டு போயிருக்கேன். ஓகே, சரி. இப்போ உங்களுக்கு என்ன சார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கீங்க பீடியாட்ரிஷியன்ட்டு, வேற வார்த்தைகள்? ஸோ நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஓகே, ஓகே, இந்த இந்த ரூட் வேர்ட்ஸை நீங்க கவனிச்சு, இந்த கிரேக்க வேர்ச்சொற்களை, கிரீக் ரூட் வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சு நிறைய இருக்கு. இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தையை கவனிக்கும் போது, ஒரு சொல்லை கவனிக்கும் போது, ஓகே, நீங்கள் ஈஸியா
நீங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஓகே, இன்னொரு வார்த்தையை பார்க்கலாமா? ஓகே, இன்னொரு வார்த்தை இருக்கு. ஸோ சரி, அந்த வார்த்தை வேண்டாம், இப்போ வேண்டாம். ஓகே, நீங்க வேணா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, ஆர்வம் இருந்தா. ஓகே, பெய்டோ ரிலேட்டட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து பார்க்கலாமா? பெடகாஜி அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஓகே, பெடகாஜி, இதெல்லாம் நான் முன்னாடி கேள்விப்பட்ட வார்த்தைகள். ஓகே, பெடகாஜி ஸ்பெல்லிங். அப்புறம் இன்னொன்று, ஓகே, இப்போ பாருங்க, இப்போ தான் வருது, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் இங்கே வந்து பீடியாட்ரிஷியன் எழுதியிருக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது வந்து அமெரிக்கன், அமெரிக்காவில், சாரி, இது வந்து பிரிட்டிஷ், பிரிட்டிஷ் வேர்டு. ஓகே, இதே, ஓகே, இது வந்து பிரிட்டிஷு. இதே இது இங்கே வந்து அமெரிக்காவில் வந்து அவங்க பிஏஇ சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து ஓகே இப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த பிக்கு அடுத்து வர்ற ஏவை எடுத்துருவாங்க. அவங்க சொல்றது வந்து புரியுதா? ஏவை மட்டும் எடுத்துட்டாங்க இங்க வர்ற. ஓகே, ஏவை வந்து நான் ரெட் கலர்ல கொடுக்குறேன். இந்த ஏவை என்ன பண்ணிட்டாங்க? ரிமூவ் பண்ணிட்டாங்க அவங்க. இது வந்து அமெரிக்கன். ஸோ அமெரிக்கன்ல வந்து பண்றதுக்குள்ள இது அமெரிக்கன். சரியா? நீங்க என்ன பண்ணணும்னா, ஓகே, பெய்டோ ரிலேட்டட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ன்னு கொடுங்க. கொடுத்து பார்க்கல, நான் இன்னும் கொடுத்து பார்க்கல. ஓகே, ஆனால் எதாவது வரும். பெய்டோ, சாரி, PAIDO, பெய்டோ ரிலேட்டட், ஓகே, இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வருதா? பெடகாஜின்னு இருக்கு. பெய்டோஸ் டிரான்ஸ்லேட் டு சைல்டு இன் இங்கிலீஷ். வந்துருச்சு பாருங்க, பெடகாஜி. பெடகாஜியில் பார்த்தீங்கன்னா அதில் பெய்டோ இருக்கு, PEDA. ஓகேவா? ஓகே, இன்னொரு ரூட் வேர்டு அககோஸ். ஓகே, அங்கே வரேன். ஓகே, ஸோ முன்னாடி வந்து பீடியாட்ரிஷியன் எப்படி உருவாச்சுன்னா, இந்த பெய்டோ அப்படிங்கிற ரூட் வேர்டும் அயாட்ரியாங்கிற ரூட் வேர்டும் இங்கிலீஷ்க்கு போய் ஆங்கிலத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு வார்த்தை உருவாயிருக்கு. அது பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். இப்போ 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 நம்ம இன்னொரு வார்த்தையை கவனிக்கிறோம். அந்த வார்த்தை என்னன்னா அககோ. ஸோ இந்த பெய்டோங்கிற வார்த்தை ஆங்கிலத்துக்கு போகுது. ஓகே, அதுக்கப்புறம் அககோஸ். அககோஸ்னா என்ன மீனிங்? பெய்டோக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். பெய்டோக்கு என்ன? குழந்தைகளுக்கான ஆசிரியர், இல்லைன்னா குழந்தைகளை வழி நடத்தி இல்லை, அதாவது டு லீடு, அவ்வளவுதான். வழி நடத்தி செல்பவர், ஒரு கூட்டத்தை வழி நடத்தி செல்பவர், டு லீட். ஸோ அககோஸ்க்கு என்ன சரியான அர்த்தம்னா, ஓகே, வழி நடத்தி செல்பவர். இந்த அககோஸ், பெய்டோவும் அககோஸும் ஆங்கிலத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு வார்த்தை உருவாகுது. அந்த வார்த்தை தான் என்னது? இப்ப பார்த்தோம். ஓகே, அந்த வார்த்தை தான் பெடகாஜி. ஸ்பெல்லிங் கரெக்டா பார்த்துக்கோங்க. பெடகாஜி நவுன் தான். ஓகே, நவுனுக்கு வெர்புக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதாவது வேறுபாடு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெடகாஜிங்கிற ஒரு வார்த்தை பாருங்க. இது எல்லாமே இன்னும் தப்பு பண்றேன். அழகா வந்து பீடியாட்ரிஷியன் எப்படி எழுதணும் அதே மாதிரி எழுதணும். ஓகே, இந்த பெய்டோஸ்ன்ற வார்த்தையில வந்து பெட் உருவாகியிருக்கு. ஓகே, அககோஸ் போய் பெட, இதுக்கு வந்து வேற
கொடுத்தாகணும். இதோட முடிக்கிற மக்களே, ஜாலியாக படிங்க. அழகாக ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். பெடகாஜி இங்கே பாருங்க, ஏஜி அகோக் வந்திருக்கு. அந்த அகோக்குங்கிற வார்த்தை அககோஸ்லேருந்து வந்திருக்கு. நீங்கள் இதை கண்டுபிடிக்க ஒரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் ஓகே அந்த வார்த்தைகளில் ஒரு ஆங்கில வார்த்தையில இருக்கிற ரூட் வேர்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அர்த்தம் ஓரளவு கிடைச்சிடும். இது ஒரு ட்ரிக்கு மக்களே, இது ஒரு சூட்சுமம். அழகா ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைகளும். ஸோ இனிமேல் ஓகே நீங்க பிஇடி இல்லைன்னா பிஏஇடி பிஇடி எங்கெங்கெல்லாம் ஓகே பெடகாஜின் அதாவது இப்படி சொல்லலாமா, அதையும் பார்த்துடலாமா? ஓகே பாருங்க, இந்த வார்த்தைகளும் வரலாம்னு ஓரளவுக்கு யோசிக்கிறேன். இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருக்கலாம். பாருங்க, பெடகாஜி இங்க வருது. இதுல பிரிட்டிஷ் இங்கிலீஷா இருக்கா? இல்ல. சரி, ஓகே. இப்போதைக்கு வந்து ஓகே பிஏஇடின்ற வார்த்தை இல்லை. ஓகே ஓகே சரி, இது முடிக்கிறேன். ஓகே நீங்க வந்து பெடகாஜி அதுல வந்து ஓகே. ஸோ இந்த வார்த்தை வந்து அககோஸ். ஸோ இப்போ நம்ம 3 கிரீக் ரூட் வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். அயாட்ரியா, பெய்டோ, அககோஸ். இது தனியா வந்து இந்த வார்த்தைகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்டு போட்டுக்கோங்க. சரியா? ஜாலியா படிக்கலாமா? ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பார்த்துருக்குறோம், ஆக்சிலரி வேர்ப்ஸ் பார்த்துருக்குறோம், பாடி ஆக்ஷன்ஸு. நீங்கள் என்னென்னலாம் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் தயவு செய்து தெரிவிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாத்தையும் கண்ணாடிக்கு முன்னாடி சொல்லி பார்க்கணும். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணும். நான் இன்னைக்கு இது கற்றுக்கிட்டேன். ஆங்கிலம்ங்கிறது பேசினாதாங்க வரும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் பேசணும். அதுவும் காசு செலவு இல்லாம பேசணும். அழகா பேசிடலாம். சரியா? ஓகே. ஸோ இந்த செக்ஷன் பேரு நீங்க இந்த மாதிரி கிரீக் ரூட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, லாட்டின் ரூட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் பிரெஞ்சு ரூட் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது, இதுக்கெல்லாம் பேரு தான் வொக்காபுலரி. சரியா? இப்போ நீங்க 3 வேர் வார்த்தைகள் கிரேக்க வேர் வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கீங்க. பெய்டோ 1, அயாட்ரியா 1, அககோஸ் 1. பெய்டோவும் அயாட்ரியாவும் ஓகே ஆங்கிலத்துக்கு போகுது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உருவாகுது. அந்த வார்த்தை தான் பெடாட்ரிஷியன். எப்படி உச்சரிக்கிறேன்றது கவனிங்க. சில பேர் பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க. உச்சரிப்பை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே. அடுத்தது பெய்டோ அப்படிங்கிற வார்த்தையும் அககோஸ்ங்கிற வார்த்தையும் ஆங்கிலத்துக்கு போகுது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உருவாகுது. அதுதான் பெடகோஜி. ஸோ இதுதான் வந்து ஒரு ஷார்ட்கட்டு. ஓகே. நீங்க இந்த ரூட் வேர்ட்ஸ் நம்ம டெய்லியும் வந்து ஆங்கில இலக்கணத்தோட ஆக்சுவலாக நான் சொல்லித்தர்றது வந்து ப்ராப்பர் இங்கிலீஷ். நீங்க ஆங்கிலம் அழகா பேசணும். கூடவே இந்த வொக்காபுலரி வேர்டும் வரும். ஸோ நீங்க இப்படி சொல்லிக்கலாம். நீங்கள் ஒருவேளை வந்து குழந்தைகளை லீட் பண்றவரா இருந்தா ஐ ஆம் அ பெடகாஜி. நீங்க ஒருவேளை ஓகே குழந்தைகள் நல மருத்துவர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதாவது குழந்தைகளுக்கு சரியா, ஐ ஆம் அ பீடியாட்ரிஷியன். ஐ வாண்ட் டு பி இன் ஃபியூச்சர் ஐ வாண்ட் டு பி எ பீடியாட்ரிஷியன். எதிர்காலத்தில் நான் ஒரு குழந்தைகள் நல மருத்துவராக ஆக விரும்புகிறேன். சரியா? ஓகே. ரொம்ப ஈஸியா இருந்துச்சா?
எளிமையாக இருந்துச்சா இந்த செஷன்? கொஞ்சம் லென்த்தின்னு நினைக்கிறேன். 3/4 மணி நேரம் வரும். ஓகேவா? ஆனால் முக்கியமான விஷயங்கள்லாம் அழகாக எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். எல்லாமே வந்து அதாவது நீங்கள் எப்படி கவனிக்கணும்னா, நம்ம வந்து ஐஆம்லேருந்து இப்போ ஹீ ஷீ இட்டு தட்டுக்கெல்லாம் வந்துட்டோம். அதெல்லாம் ப்ரொனவுன்ஸு. ஐ ஆமை தூக்கிட்டு ஹீ ஷீ இட்டு தட்டை போட்டு ஒவ்வொரு வார்த்தைகளாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். அப்புறம் ஆம்ங்கிற இருந்த இடத்துல இஸ் வந்துருச்சு, அவ்வளோதான். அப்புறம் ஒகாபுலரி 2 வார்த்தைகள் பார்த்துருக்கணும். சரியா? ஓகே. இது அப்படியே டே 2 நான் முன்னாடியே சேவ் பண்ணிட்டேன். அழகாக எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே. அடுத்த கிளாஸில் சந்திப்போம் மக்களே. பாய். நல்லா படிங்க. ஓகே. என்னுடைய மற்ற என்ன சொல்கிறது, கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸும் இப்படி தான் கொண்டு போவேன். ஓகே. அதிலே அழகாக சொல்லி கொடுத்துருக்குறேன். எளிமையாக புரியும். ஓகே. பிகாஸ் அவங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றியே ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு 15 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். சரியா? அதை கவனிச்சிங்கன்னா எல்லா கம்ப்யூட்டர் டெக்னாலஜிஸையும் அழகாக கொண்டு போவேன். ஓகே மக்களே, பாய், டேக் கேர். இந்த செஷனை இதோடு முடிக்கிறேன். நல்லா படிங்க. பாய், டேக் கேர்.